அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யவனிகா. நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் ப்ரெசென்ட்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ ப்ரெசென்ட்லி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நான் ஏஎல்பிக்கு அறிமுகமானது ஓம் சரவண பவ சேனலில் அடிக்கடி சாரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால நான் எல்லா சேனல்ஸுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அது ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. ரீசெண்டாக இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ் பிஃபோர் நான் இன்ஸ்டாகிராமில் ஏஎல்பியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது 15 டேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பார்த்ததில் அதில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஏஎல்பி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இமீடியட்டாகவே என்ரோல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நான் ஒரு நல்ல கோர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஜோதிடம் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 2 to 3 இயர்ஸாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறையா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட ரெஃபர் பண்ண சொல்லி நான் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி படிக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனால் என்னோடய சூழ்நிலைகள்னால என்னால் படிக்க முடியல. ஆனால் இந்த டைமில் இவ்வளோ சீக்கிரம் ஏஎல்பியில் கற்றுக்க முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு 15 டேஸில் பலன்கள் எடுக்கிறது, வெறும் 5 ரூல்ஸை வச்சு 90% ஆஃப் தி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அக்யூரசி உண்மையிலையுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நாளில் 3 இயர்ஸாக நான் தேடினேன், கற்றுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு 2 டேஸ் டைமில் என்ரோல் பண்ணி இந்த 1 மந்தில் நான் கற்றுக்கிட்டது உண்மையிலையுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏஎல்பியோட ஆஸ்ட்ராலஜி கிளாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ப்ரெடிக்ஷன் அண்ட் அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்குது. சாந்தி தேவி மேம் கிளாஸ் எடுத்தம்போது 405 டேஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கடைசியாக 10 மினிட்ஸ் அக்யூரசி வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும், கோச்சார ரீதியை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் அக்யூரசி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஹாரோஸ்கோப் மெத்தடில் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். யாருமே இந்தளவுக்கு இந்த நாளில் இந்த தேதியில் இந்த கிழமையில் அப்படின்ட்டுலாம் அக்யூரேட்டாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. மேலோட்டமாக சொல்லுவாங்க. அது நடக்காமல் தான் போயிருக்கு. அவங்க சொன்னது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். ஆனால் இப்போது ரீசெண்டாக நடந்த என்னோடய பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஏஎல்பியோட ரூல்ஸ் அப்ளை பண்ணி நான் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு 45 டேஸில் கூட எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பாத விரயம்னு இருந்துச்சு. உண்மையிலுமே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ப்ராப்பராக பிரேக் அழுத்தாதனால தான் எனக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. பெரிய ஆக்சிடெண்ட் இல்லை, பின்னாடி பம்பரை க்ராஷ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அதில் இருந்த செலவு விரயம் தான். பாதத்தினால் விரயம்ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு. நான் அதை யோசிக்கும்போது பார்த்தா இந்த அளவுக்கு கூட அக்யூரஸியாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.